எச் ராசா எழுச்சி தமிழரை பார்த்து, நம்முடைய தலைவர் பேராசிரியரை பார்த்து பயங்கரவாதிகள் என்று சொல்லியிருக்கின்றார். தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு நான் ஒன்று சொல்லுகின்றேன். எச் ராஜாவுக்கு 2 மணி நேரம் நீங்கள் பாதுகாப்பை விலக்கிக் கொண்டு என்று சொன்னால் அவர் எந்த மீடியாவுக்கும் பேட்டி கொடுக்க மாட்டார். அவர் எங்கே கொடுத்தாரோ அதேதான் இறுதியாக இருக்கும். காவல்துறை பாதுகாப்போடு ஒரு பயங்கரவாதி தேச துரோகி பேசுகிறார் என்று சொன்னால் எங்களுடைய தலைவருடைய கண்ணு அசைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் புகார் கொடுக்கின்றோம். எங்கள் தலைவர் அமைதியாக இருக்கும் என்று சொன்னால் எச் ராஜா அவர்களே, நாட்டில் எங்கும் நீங்கள் நடமாட முடியாது. எல்லா இடத்திலையும் கடலிலே போகின்ற போட்டுகளை வைத்து மக்களை மீட்கக்கூடியவர்கள் ஏறத்தாழ மத்தியிலே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் முக்கிய பிரதிநிதியை ஒரு பொதுவெளியில் பப்ளிக் மேடையில் 2 மணி நேரம் போலீஸ் பாதுகாப்பை விலக்கி கொண்டால் கொலை செய்து விடுவேன் என்று சொல்லும் அளவிற்கு பகிரங்கமாக இவர் கொலை மிரட்டல் விடுக்கிறார் என்றால் நாம் இந்தியாவில் இருக்கோமா இல்லை பாகிஸ்தானில் இருக்கிறோமா என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கா இல்லையா? ஏற்கனவே தமிழகத்தில் சில பகுதிகளெலாம் குட்டி பாகிஸ்தானாக மாறிக்கொண்டிருக்கிறது. அங்கே யார் வரா யார் போகிறா, அங்கே என்ன நடக்குதுன்னே சில விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. அதை கண்டுகொள்ளாத அரசாகத்தான் இந்த அரசு இருக்குது. இவர் பேசி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுது, 10 நாள் ஆக போகுது. இதுவரை இந்த நபரை கைது செய்யலைன்னு சொன்னால் இந்த பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கும் அரசாகத்தான் இந்த தமிழக அரசு இருக்கிறதா என்ற கேள்வி வருது. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு தவறாக பேசிவிட்டார்னு சொல்லிட்டு இந்த கஸ்தூரி அவர்களுக்கு 2 தனிப்படை அமைத்து அவரை தேடி ஹைதராபாத்தில் போய் கைது பண்ணி வந்த இந்த அரசுக்கு இப்படி பப்ளிக்காக ஒரு ஆளுங்கட்சியோட முக்கிய ஒரு பிரமுகரை ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கொலை மிரட்டல் விழுக்கிறாருன்னு சொன்னால் இந்த முக்கிய நபருக்கே இந்த நிலைமைன்னா அப்போ பப்ளிக்கெல்லாம் எந்த அளவுக்கு மோசமாக நடத்தப்படுவார்கள் இந்த பயங்கரவாதிகளால் என்றதை நாம் கண்கூட பார்க்க முடியுது. எனவே முதலமைச்சர் அவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுப்பார்னு நினைக்கிறோம். தமிழகம் முழுவதுமே பாகிஸ்தானாக மாறுவதற்குள் மக்களே நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள்.